வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 7th மே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே என்னால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியல, சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டாக்கு வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நான் வந்து மெனி டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், மெனி டைம்ஸ் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறேன். இது என்னுடைய ஃபேவரட் கம்பெனி இந்த 3மே. அது என்னென்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு ஃப்ரைடே, யூஸ்ஃபுல்லாக ஃப்ரைடே எப்படி இருக்கும், இப்போ ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, அதாவது எஸ்டர்டே வந்து லைவ் மார்க்கெட்லேயே ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஆக்சியாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. யூஎஸ் ஈரான் இவங்களுக்குள்ள வந்து பீஸ் ஸ்டாக் வந்து ஃபினிஷ் ஆக போகுது, பர்மனண்ட் சீஸ் ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆச்சு ஆஃப்டர் 2 o'clock அரௌண்டு. அது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி வெர்டிகலாக 150 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஆக்சியாஸ் கொடுத்த ரிப்போர்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சம் ட்ரபிள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது ஆக்சியாஸில் வந்து என்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 14 பாயிண்ட்ஸில் 5 பாயிண்ட்ஸ் மெயினான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து யுரேனியம் இதை வந்து என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு யூஎஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா நிறைய வந்து ஃபண்டிங் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஈரானுக்கு வர வேண்டிய ஃபண்டிங், ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பாயிண்டா ஹார்முஸ் ஜோன்ல இருக்கிற அவங்களும் வந்து முற்றுகையை வந்து நீக்கிடுவாங்க, நாங்களும் வந்து எல்லா ஷிப்புக்குமே வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு தேர்ட் பாயிண்ட்ல இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றது 12 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரையும் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும். 15 வருஷம் கழிச்சு அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் 15 வருஷம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் என்ரிச்மெண்ட் பண்ணுறத அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 5th பாயிண்டாக என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஓகே ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பெர்மனெண்ட் சீஸ் ஃபயர் பண்ணுறதை பற்றி 30 நாள் நமக்கு டைம் எடுத்துக்கலாம். இந்த 30 நாளில் நாம் வந்து ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த 14 பாயிண்ட்ஸில் இந்த 5 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது தகுந்த மாதிரி எஸ்டர்டே வந்து யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஈரான் வந்து இந்த 14 பாயிண்ட்ஸுக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால இப்போ இருக்கிற நாங்கள் வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்கிறோம், எங்களை வந்து இவங்க இந்த 14 பாயிண்ட்ஸ்னால எங்களை வந்து கூல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லிக்கிறாரு, யூஎஸ் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு பற்றி அவர் வந்து திங்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலைபுரத்துக்கு மத்தியில் லெபனானை இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு, அதாவது S&P 500 ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. மார்ச் 30th அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. அங்கேருந்து பவுன்ஸ் ஆன யூஎஸ் மார்க்கெட்டு இன்னமும் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. அதாவது மார்ச் 30th இருந்து எஸ்டர்டே வரையும் யூஎஸ் S&P 500 நியர்லி 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $10 trillion இன்க்ரீஸ் ஆயிருக்குது மார்ச் 30th இருந்து எஸ்டர்டே வரையும். ஓகேங்களா? ஆந்த்ராபிக் ஐபிஓ வந்து இப்போ 1 வீக் முன்னாடி ப்ரீ ஐபிஓவில் அதனுடைய வேல்யூஷன் $1 trillion சொன்னாங்க. இப்போ வந்து $1.2 trillion அப்படின்னு வேல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ரீ ஐபிஓவில் வந்து கிட்டத்தட்ட $20 billion இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நல்ல ஒரு ராக்கிங் ரேலி தான். அதாவது டோ ஜோன்ஸ் 1.25%, நாஸ்டாக் 3.8%, 2.02%, S&P 500 1.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட்டு பட்டாசு கிளப்பிட்டு இருந்துச்சு, பர்டிகுலராக ஜாப்பனீஸ் நிக்கி. இன்னைக்கு வந்து நியர்லி 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதாவது 3300 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி. நம்ம மார்க்கெட்லாம் எப்போ தான் 5% இன்க்ரீஸ் ஆகும்? ஆனால் இறங்கும்போது மட்டும் 5% ஈஸியாக இறங்குது. ஆனால் ஏறும்போது இந்த 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹேங்சங் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.5% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி கழக 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,100 ஓப்பன் ஆகிட்டு 24,050 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்துட்டு
சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. 24,500 நியர்பை வந்துச்சு. அதாவது 24,480 வந்துச்சு. அங்கேருந்து 24,300. ஸோ ஒரு ஜிக்ஸாக் கண்டிஷனில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு. ஃபைனலாக நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு சென்செக்ஸ் 114 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.15%. 77,844 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 4 பாயிண்ட்ஸ் தான் டவுனு, அது 24,326 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது நல்லா பாருங்க, யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா அடித்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 17-18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் நிக்கி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஹேங்சங் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூரோப் மார்க்கெட்டு, ஜெர்மனி டாக்ஸு, இங்கிலாண்டோடைய ஃபிட்சி இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த லெவல் 25,200. இன்னமும் வந்து நம்ம அந்த லெவல் கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 900 பாயிண்ட்ஸ் இருக்குது. 24,300லேயே நம்ம மார்க்கெட்டு போட்டு அரைன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் ஒரு பக்கம் ஏறுது, இந்த பக்கம் ஒரு பக்கம் மார்க்கெட் ஏறுது. ஆனால் நம்ம மார்க்கெட் நடுவில் அப்படியே நிற்கிதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டு வீக்காக இருக்குது. ஆனால் இப்போ ஒருவேளை இந்த 25,200 அந்த ரேஞ்சு வருது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் பட்டாசு கிளப்பிட்டு போகும். இன்றைக்கே வந்து நிஃப்டி மிட் கேப் 100 ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது நம்ம மார்க்கெட்டில். அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் கொடுத்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி மிட் கேப் 100 ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஐடி, பிஎஸ்சி பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஸ்லைட்லி செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஆட்டோ, டிஃபென்ஸ், மெட்டல் இதெல்லாமே வந்து ஸ்லைட்லி ஹையில் இருந்துச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு பொறுத்தவரை அதாவது நிஃப்டி ருபி 94.25 செட்டில் ஆகுது. இந்த ருபி மட்டும் 90க்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைக்கு போயிடும். 90 ஆர் 88 இந்த மாதிரி ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு 26,000 ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடும். இன்னைக்கு வந்து 94.25 வந்து செட்டில் ஆகுது. அதாவது எஸ்டர்டே வந்து 94.61 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேசில் ராயல் என்ஃபீல்டு 2,200 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈரானின் உடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த மந்த் எண்டில் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அதாவது பிரிக்ஸ் சமிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஜோகோவுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பூர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் வந்து இமீடியட்டாக அமல்படுத்தணும், ரீஎலெக்ஷன் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, நான் ஒரு 3 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையும் இப்போ ரீசெண்டாக இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,700 வந்துச்சு. அதுவும் வந்து மார்ச் 27, 28 அந்த டைமில் வந்து 2,700 வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். என்னடா இதெல்லாம் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறானே அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் மார்ச் மந்த்து இந்த 25, 27 அந்த ரேஞ்சில் போய் பாருங்கள். நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். அந்த டைமில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதையும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நேமையும் நான் வந்து மென்ஷன் பண்ணினேன். ஓகே, இப்போ அதை பற்றி பேச கிடையாது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுகிறேன். 2,700 இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து 3,963. இந்த ஸ்டாக் வந்து நான் மெனி டைம்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன். அதுவும் லாஸ்ட் தீபாவளி ரெக்கமெண்டேஷன்லையும் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இன்னும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வர கிடையாது. ஓகே, ஆல்ரெடி ஏறிடுச்சு. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது ஜூன் மிடில் என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு லிஸ்டிங் வர்றதை பற்றி ப்ரொப்போசல் இருக்குது. நாட் மோர் தென் ஜூன் மந்த்துக்குள்ளே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய மூமெண்ட்டு இன்னமும் ஏறிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு இமீடியட்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி 4,000 rupees வந்துருச்சு இதனுடைய வேல்யூஷன் அப்படிங்கும்போது என்எஸ்சி ஐ திங்க் 2,200, 2,300 இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரீ மார்க்கெட்டில். இவங்க வந்து 2,500 இல்லை 3,000 ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இது வந்து 5,000 rupees போயிடும். அதனால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. ஏதாவது ஒரு டிப்பு வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ராகுங்க. ஆனால் இப்போ வந்து என்ட்ராகிறது சேஃப் வேண்டாம், சேஃப் இல்லை. அதாவது 3,500 ரூபாங்கிறது ஒரு இப்போ இருக்கிற
ரேஞ்ச். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டாக்கு HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட சம் பேட் நியூஸ் வந்துச்சு. அதாவது துபாயில் ஏர்கிராஃப்ட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வந்து HAL மேனுஃபேக்சரிங் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு பலத்த அடி வாங்குச்சு. கிட்டத்தட்ட 4,800 அரௌண்ட் இருந்தது, 3,500 ருபீஸ் வந்துச்சு. இது 3,500 வந்தது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ இருக்கிற ரேட்டு 4,800 ருபீஸ் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து நல்லா அந்த டவுன்ஃபாலில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் என்னுடைய பெய்டு கிளைண்ட்டுகளுக்கு. ஸோ இப்போ வந்து 4,800 ருபீஸ் நியர்லி வந்துச்சு. இது வந்து ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5,200 சம்திங் அரௌண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததா தேர்ட் ஸ்டாக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வாரி எனர்ஜி. இந்த வாரி எனர்ஜி நான் வந்து IPOலேருந்தே நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெருசாக இறங்கும். இப்போ ரீசெண்டாக என்னாச்சு, யூஎஸ்ல வந்து இந்த ட்ரேட் டீலு, அதுக்கப்புறமா வந்து இந்த சோலார் பேனலுக்குலாம் வந்து அதிகமான டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே வந்து ஃபால் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2,300 2,400 வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3,200 போயிட்டு நல்லாவே மறுபடியும் டவுன் ஆச்சு 2,600. இப்போ லாஸ்ட் வீக் வந்து அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீட் பண்ணல, ஆனால் நல்ல ரிசல்ட் தான். எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணல அப்படின்ட்டு 10% கரெக்ஷன் ஆயிருக்குது. 3,500 ருபீஸ்ல இருந்தது, இப்போ வந்து 3,200 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஏதாவது இந்த மாதிரியான டிப்லாம் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிட்டே வாங்க. இவங்க கிட்ட சோலார் ஆர்டர் வந்து ஹியூஜ் ஆர்டர் இருக்குது. இதனுடைய ஆல் டைம் ஹைங்கும் போது 3,850 சம்திங். ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து ஏதாவது ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், HAL அண்டு வாரி எனர்ஜி. ஓகேங்களா, ஓகே. இப்போ நாளைக்கு ஃப்ரைடே, யூஸ்வலாக நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், பட் எல்லா ஃப்ரைடேவும் அப்படி இருக்காது. நாளைக்கு பொறுத்தவரையும் அதாவது நம்ம நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 24,000 வந்து ஹையர் சைடு 24,500. இந்த 24,350க்கு மேலே போனாவே நல்லா இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்டு மெனி வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு மேலே போயிட்டு 24,500 தான் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருக்குது. பட் ஓவராலாக மார்க்கெட் கண்டிஷன் பெட்டராக இருக்குது. இப்போ ஹையர் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,500 வந்து 24,600. இந்த 24,600 என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஹை, அந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000, தென் வார் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த லெவல் 25,200 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்குது. ஓகேங்களா, பாட்டம் லெவலில் போயிட்டு செல் பண்ணாதீங்க, பாட்டம் லெவலில் போயிட்டு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணாதீங்க. ஏதாவது மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,280. 24,280க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். 24,200, தென் 24,130. இங்கே பாருங்க, நேற்று அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனது இதுதான். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் 24,280, 24,200, 130. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,400 வந்து 500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 24,600. ஓகேங்களா, இதுதான் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃப்ரைடே, அதாவது 8th May அன்னைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.